ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்தில் ஒரு சாண்ட்விச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெஜ் மயோ சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் காய்கறிகள்லாம் வச்சு ரொம்ப க்ரீமியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. சாண்ட்விச் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அது உள்ளே சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு கேரட்டை நல்லா துருவி வச்சிருக்கேன், இதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூட நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோசை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் உள்ள சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு 4 பீன்ஸை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் உள்ள சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாங்க. தக்காளி நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கும் போது உள்ள இருக்கிற சீடு ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் பொடியாக கட் பண்ண மல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா மைனஸ்லேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும். இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இதில் பச்சை மிளகாய் எதுவும் சேர்த்துக்கல, உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதில் பொடியாக கட் பண்ணி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மயனைஸ் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம், நீங்கள் தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ இந்த மயனைஸு வெஜிடபிள்ஸு எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம ஃபில்லிங் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ப்ரெட்டில் வச்சிடலாம். இப்போ நான் 2 பிரெட் துண்டு எடுத்திருக்கேன். இதில் ஒன்றில் நம்ம வந்து கெச்சப் தடவிக்கலாங்க. ஒரு சைடு எடுத்து நல்லா கெச்சப் அப்ளை பண்ணிக்கோங்க ஈவனாக. இந்த அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஃபில்லிங் எடுத்து நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆகிற மாதிரி. எல்லா இடத்துலையும் ஈவனாக வச்சுருங்க. இந்த அளவுக்கு வச்சாச்சுங்க. இப்போ இன்னொரு பிரெட் துண்டுலையும் அதே மாதிரியே நம்ம கெச்சப் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது மேலே அப்படியே லேசாக அழுத்தம் கொடுத்து அப்படியே மூடி வச்சுருங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க. இந்த அளவுக்கு வச்சுட்டு மேலே கொஞ்சம் நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற ப்ரெட்டை வச்சிடலாங்க. வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தீயை குறைவாகவே வச்சு வேக வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ள இருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வெந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டுருங்க. மேலே இருக்கிற பட்டரே போதும். இப்போ வச்சுட்டு திருப்பி போட்டதுக்கப்புறம் கரண்டியில் லைட்டாக அழுத்தம் கொடுங்க, அப்போ தான் நல்லா செட் ஆகி வரும். அவ்வளோதாங்க. திருப்பி போட்டு நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் அவ்வளோதான் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான சாண்ட்விச் ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.